சரியாக ரோட்டை வந்து நாங்கள் முற்றிட்டு 1 கிலோமீட்டர் அளவில் ரோட்டுக்கு மேலான மூவி நாங்கள் பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சு அட்டிப்பட்டு இருக்கிற வேளையில வாழ்வா சாவாண்ட பிரச்சனை வந்தது. 34 நாட்கள் சண்டை. இந்த யுத்தத்திலே எங்களோட போர் வீரர்கள் சாப்பிட்டது உறங்கினதுன்றது மிகவும் மருதான சம்பவமா இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லலாம். அதுல வந்த ஒவ்வொரு பிரிவுகளும் மருத்துவ அணியில இருந்து கன்னிவெடி அணிகள், மற்ற கொமாண்டோஸ் ஆர்பிஜி அணிகள், மற்ற தேனிய சப்ளை அணிகள், மற்ற வாகன பகுதி, சகல பகுதிகளும் இங்கே தரப்பட்டது. கடற்புலிகளால விநியோக நடவடிக்கையில ஒழுங்கமைச்சு தரப்பட்டது. அப்ப அந்த பதப்பிரிவுகள் ஒவ்வொன்றும் தங்களுடைய பணியை வந்து மிக திறமான முறையில செய்திருந்தார். அவையில வந்து எங்களுடைய வெற்றியை நான் பார்த்தேன். தலைவர் அந்த கட்டளை தொடர்ந்து தலைவர் அவர்களுடைய தீர்க்க தரிசனமான இனியில்ல பிளான், சரியான திட்டமிடல். 20,000 பட சுத்தி நிக்கைக்குள்ள அப்ப எல்லா போராளிகளுக்கும் நாங்கள் கட்டளை இருந்தோம். கடைசி வரைக்கும் எங்களுடைய ஒவ்வொரு உயிருக்கு மட்டும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு வித்ட்ரா பண்ண மாட்டோம். கடைசி வரைக்கும் நாங்கள் வித்ட்ரா பண்ண மாட்டோம். ஆனரவு துண்டிக்கப்பட்டு ஆனரவுல எங்களுடைய பாக்ஸுக்குள்ள வந்து கை கொடுக்க மாட்டோம். நாங்கள் இந்த இடத்தை விட்டு ஒருத்தாட்டி கூட நாங்கள் எடுத்து வைக்க மாட்டோம். நாங்கள் முன்னுக்கு வச்ச கால் பின்னுக்கு வைக்க மாட்டோம் என்று போராளிகள் என்னோட உறுதியாக சொல்லியிருந்தார்கள். அப்ப ஒவ்வொரு போர் வீரர்களும் தங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராக இருந்தது. மற்ற தலைவற்ற கட்டளையை விசுவாசத்தோட சட்டோட இந்த நாட்டுக்காக மக்களுக்காக செய்த சம்பவங்கள் என்றதை நான் கண்ணால பார்த்தேன். அந்த வேளை நான் பார்த்தேன் இந்த ராணுவத்தினுடைய பலத்தையும் பல இனத்தையும் நான் கண்ணால பார்த்தேன். கிட்டத்தட்ட 34 நாள் யுத்தத்தில கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10 ஆபரேஷனாக செய்யப்பட்டது. 10க்கு மேற்பட்ட நடவடிக்கைகள் சின்ன சின்ன தாக்குதலாக செய்யப்பட்டது. 10 நடவடிக்கை ஆபரேஷன் நடவடிக்கையாக செய்யப்பட்டது. அப்ப அந்த நடவடிக்கையில 3 பக்கத்தாலையும் கொண்டு இட்டுச்சு அவங்க டேங்கால. இட்டிக்கைக்குள்ள அந்தந்த இடத்துல அந்தந்த ஸ்பாட்ல ஆர்பிஜியால அடிச்சதும் டக்குனு கிரேட கட்டி டேங்களுக்கு போட்டு டேங்க நிப்பாட்டினதும், மற்றது லோவால அடிச்சு நிப்பாட்டினதும், மற்றது வெப்பனால அடிச்சு நிப்பாட்டினதும், பந்து ஆமிக்கிற தரையில டேங்க் தனியா விடுது, ட்ரூப்ஸ் அவ்வளோத்தையும் கொண்டு தள்ளி போட்டான். அப்ப அந்த கட்டத்துல அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அப்ப ஆமிக்காரன் ஓடிக்கிட்டு இருக்கிறான், புறமுது காட்டி ஓடிக்கிட்டு இருக்கிறான். எதிர்ப்பு மில்லி ஒன்றும் இல்ல, கிளாலி பக்கம் எதிர்ப்பு இல்ல, கிளாலி பக்கம் மைல் கணக்கில் போகலாம். அப்ப அந்த நேரம் பார்த்தா எனக்கு ஆள் பற்றாக்குறை. இல்லாட்டி அன்றைக்கு கிளாலியை துண்டறது இருப்பேன்.